ஹலோ காய்ஸ், நம்ம இப்போது வி ஆர் ஆல் ட்ரையிங் ஹியரில் எபிசோட் 7 பார்க்கலாம். ஹீரோ கேட்ரிங் ஜாபில் செம்ம ஹாப்பியாக எனர்ஜெட்டிக்காக ஒர்க் பண்ணுறாரு. கூட இருக்கவங்களையும் என்கரேஜ் பண்ணுறாரு. ட்ரக்கில் போயிட்டுருக்கும் போது கூட இருக்கிறவர்கிட்ட சொல்கிறாரு, நீ ஸ்ட்ரகிள் பண்ணும்போது என்கிட்ட கண்டிப்பாக ஹெல்ப் கேளு, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. ஹீரோ சொல்கிறாரு, நான் ஒஸ்ட்டான ஒரு ஃபீலிங்கை நான் கோத்ரூ பண்ணியிருக்கேன். அதை எப்படி வார்த்தையால் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. நான் ஒரு குட்டி பைப்புக்குள்ளே மாட்டிக்கிட்டு கொஞ்சம் கூட அசைய முடியாத மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கேன். ஆனால் எனக்கு இப்போ தான் தெரியும் நான் ஹெல்ப் கேட்கலாம்னு. ஹெல்ப் கேட்டதும் அந்த பைப்பு பெருசாகிருச்சு. என்னால் இப்போது அசைய முடியுது. ஸோ உனக்கு எப்போ ஹெல்ப் வேணும்னாலும் என்கிட்ட கேளு அப்படின்னு சொல்கிறாரு. ஹீரோ மனசில் ஹீரோயினை பற்றி நினைக்கிறாங்க. அப்போது மனசில் ஒன்று சொல்கிறாரு, உன்னை நீயே அழிச்சிக்கிறதுலேருந்து உன்னை காப்பாற்றுறதுக்காக நான் அந்த எமோஷன்ஸ்குள்ளே என்னை ஃபுல்லாக முழுக வச்சு அதோட அடி ஆழத்துக்கே போயிட்டேன். உன்னை காப்பாற்றுறதுக்கான வார்த்தையை நான் அங்கே தான் கண்டுபிடிச்சேன். ஹெல்ப் மீங்கிற வார்த்தையை என்னோடய வாழ்க்கையில் இதுக்கு முன்னாடி நான் பேசினதே இல்லை. ஆனால் உன்னை காப்பாற்றுறதுக்காக நான் அந்த வார்த்தையை கண்டுபிடிச்சேன். உன்னை காப்பாற்றுறது மூலமாக கடைசியில் நான் நானே காப்பாற்றிட்டேன்னு சொல்கிறாரு. ஹீரோயின் ரோட் கிராஸ் பண்ணும்போது அங்கே ஒரு போர்டை பார்க்குறாங்க. அதில் என்ன போட்டிருக்குன்னா, நம்ம லைஃப்பில் யாருமே தவறுதலாக வரமாட்டாங்க, எல்லாத்துக்குமே ஒரு ரீசன் இருக்கும் அப்படின்னு போட்டிருக்கு. அதை பார்த்து ஸ்மைல் பண்ணுறாங்க. ஹீரோ நினைக்கிறாரு, நம்ம ஒஸ்ட் சுச்சுவேஷன்லேருந்து வெளியே வரும்போது நம்ம லைஃப்பை பார்க்கறக்கூடிய கண்ணோட்டமே புதுசாக மாறி இருக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம கஷ்டமாக நினச்சது எல்லாமே இப்போ நமக்கு ஈஸியாக தோணும். எனக்கு இப்போ வேணுங்கிறது எல்லாமே சக்ஸஸ் ஆகிறதோ ஃபிலிம் எடுக்கிறதோ இல்லை. இங்கே இருக்க எல்லாமே வயசாகி தான் சாகணும். ஏதோ ஒரு சேட்னாலேயோ லோன்லினஸ் தாங்க முடியாமையோ சாகக்கூடாது. எல்லாமே நல்லா வாழ்ந்து வயசாகி தான் சாகணும். அதுதான் என்னோடய ஆசை அப்படின்னு சொல்கிறாரு. ஹீரோயினோட எக்ஸ் மெசேஜ் பண்ணுறாங்க, உனக்கு கிரெடிட்ஸ் தரேன், ஆனால் உன்னோட ரியல் நேம் போட மாட்டேன், உன்னோட புனைப்பெயர் தான் போடுவேன்னு சொல்கிறாங்க. அந்த மெசேஜை பார்த்துட்டு ஹீரோயின் ஹீரோக்கு மெசேஜ் பண்ணுறாங்க. ஹீரோவோட பிரதரோட பொண்ணு நேம் யங்ஷில். அந்த நேம் வச்சா ஈஸியான லைஃப் வாழலாம்னு வச்சுருப்பாங்க. நான் அந்த நேமை புனைப்பெயராக யூஸ் பண்ணிக்கிட்டுமா, எனக்கு ஈஸியான லைஃப் வாழணும் அப்படின்னு ஹீரோயின் கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோவும் ஓகே சொல்லிடுறாரு. அப்புறம் ஹீரோயின் எக்ஸுக்கிட்ட யங்ஷில் அதுதான் என்னோடய புனைப்பெயர், அதை யூஸ் பண்ண சொல்கிறாங்க. ஒர்க்கை முடிச்சுட்டு ஹீரோ வேக வேகமாக ஓடி வராரு. ஆனால் ஹீரோயின் ஆல்ரெடி வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஹீரோ சொல்கிறாரு, இந்த வாரம் என்னோடய கரெக்ஷன் பண்ண ஸ்கிரிப்டை நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன், ஸ்டோரி நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக வந்திருக்குன்னு சொல்கிறாரு. ஹீரோயின் எனக்கு எக்ஸைட்டடாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஹீரோ சொல்கிறாரு, எனக்கு இப்போ தான் புரிஞ்சது எதுக்கு இந்த டைரக்டர்ஸ் எல்லாம் ஸ்கிரிப்டை உங்ககிட்ட தராங்கன்னு. ஏன்னா மற்ற ப்ரொடியூசர்லாம் சும்மா மேலோட்டமாக தான் படிப்பாங்க. ஆனால் நீங்கள் தான் என்னோடய ஸ்கிரிப்டை தரவாக படிச்சுட்டு நான் எங்கே ஸ்டோரியில் வீக்காக இருக்கேன், எங்கே எமோஷ்னலாக ஃபோக்கஸ் பண்ணணும்னு எல்லாமே கரெக்டாக சொன்னீங்க. நீங்கள் பீப்புளை நல்லா ரீட் பண்ணுறீங்க, டேலண்டடாக இருக்கீங்க, நீங்கள் பிறக்கும் போதே கிஃப்டடுன்னு பாராட்டுறாரு. அதுக்கு ஹீரோயின், காமெடி பண்ணாதீங்க, நான் தன்னைத்தானே அழிக்கிறதுன்னு இது வரைக்கும் தப்பாக நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நீங்கள் தான் நான் ஹெல்ப்புக்காக ஏங்குறேன்னு என்னோடய எமோஷனை கரெக்டாக கண்டுபிடிச்சி சொன்னீங்க. ஸோ நீங்கள் தான் பெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. 2 பேரும் சாப்பிட்றதுக்காக வந்திருக்காங்க. அப்போ ஹீரோயின் சொல்கிறாங்க, நான் ஒன்று கேட்கவா, உங்கள் வாட்சில் எதனால் அந்த அன்னோன் எமோஷன்ஸ் வந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அப்புறம் உடனே இல்லை ஆன்சர் சொல்லாதீங்க அப்படின்னு தயங்குறாங்க. அப்போ ஹீரோ சிரிச்சிட்டே சொல்கிறாரு, அது என்னோடய பிரதரால் தான் வந்துச்சுன்னு. அப்புறமா ஹீரோ கேட்குறாரு, நானும் ஒன்று கேட்கவா, உங்களுக்கு ஏன் அந்த அன்னோன் எமோஷன் வந்துச்சு அப்படின்னு அவரும் கேட்குறாரு. அப்புறம் கேட்டுட்டு அவரும் சிரிச்சிட்டு இல்லை ஆன்சர் பண்ணாதீங்க அப்படின்றாரு. அப்போ ஹீரோயின் சொல்கிறாங்க, சின்ன வயசில் என்னை அனாதையாக விட்ட அப்போது, அப்புறமா என்னோடய பாய் ஃப்ரெண்ட் என்னை விட்டுட்டு போனப்போ,
அப்புறம் ஒர்க்கில் எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகும்போது அப்போல்லாம் எனக்கு நோஸ் ப்ளீட் ஆகும். இது எல்லாத்துக்குமே காரணம் என்னை ஃபஸ்ட்டு கைவிட்டுட்டு போன அம்மாட்ட இருந்து தான் இதெல்லாம் வந்துச்சு. இதெல்லாம் அங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆனுச்சு. எனக்கு வளர்ந்ததுக்கப்புறம் தான் புரிஞ்சிச்சு, என்னை பெற்ற அம்மா ரொம்ப வீக்கானவங்க. அதனால தான் நான் ஒரு ஸ்ட்ராங்கான அம்மாவாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். என்னோட குழந்தைங்கள பார்த்தோ இல்லை ஹஸ்பண்டை பார்த்தோ அவமானமாக ஃபீல் பண்ணாத ஒரு ஸ்ட்ராங்கான அம்மாவாக நான் இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோ சிரிக்கிறாரு. ஐயோ, நான் ரொம்ப எம்பாரசிங்காக ஃபீல் பண்ணுற மாதிரி பண்ணிடுவேனே அப்படின்னு சிரிக்கிறாரு. ஹீரோயின் சொல்கிறாங்க, ரொம்பலாம் இல்லை, நீங்கள் கொஞ்சமாக குட்டியாக எம்பாரசிங் தான், ஆனால் ரொம்ப ரொம்ப லவபிள் பாய் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோவுக்கு ஒரு ப்ளஷிங் தான். அப்புறம் 2 பேரும் ரோட்டில் போயிட்டுருக்காங்க. அப்போ குட்டியாக சூறாவளி வீசுது. அதுக்கு சென்டரில் நின்றுக்கிட்டு ஹீரோயினும் சுற்றுறாங்க. அதை ஹீரோ வீடியோ எடுக்கிறாரு. 2 பேரும் ஹாப்பியாக விளாண்டுட்ருக்காங்க. அதை ஹீரோயினோட அம்மா இருப்பாங்களே, அவங்க கூட ஒர்க் பண்ணுற மேனேஜர் காரில் இருந்து பார்த்துட்ருக்காரு. ஹீரோயினை வீடியோ எடுத்திருப்பாங்கள்ல, அதை பார்த்து ரசிச்சிட்ருக்காரு. அவர் சொல்கிறாரு, அவங்களுக்கு எவ்வளோ தைரியம், உன்னை போய் ஒதுக்கி வச்சுருக்காங்க, நான் எப்போவுமே உன் கூட தான் இருப்பேன், உனக்கு என்னோட தேவை இருக்க வரைக்கும் நான் உன் கூட இருப்பேன், நீ உன்னை விட்டுட்டு போக சொன்னீன்னா அப்போ தான் போயிடுவேன், நான் வேறு பொண்ணை பார்த்தாலுமே முதல்லையே சொல்லிடுவேன், ஹீரோயின் மட்டும்தான் என்னை கண்ட்ரோல் பண்ண முடியும், அவங்க கூப்பிட்டா நான் போயிடுவேன்னு ஃபஸ்ட்டே சொல்லிடுவேன், நீ என்னை கூப்பிட்டீன்னா நான் மறுபடியும் வந்துடுவேன், நான் கடைசி வரைக்கும் உன்னை ரசிச்சிட்டே இருப்பேன், உன்னோட பெரிய ரசிகன் நான் தான், கடைசி வரைக்கும் சிங்கிளாக என் கூடயே இரு அப்படின்னு நீ சொன்னீன்னா நான் கடைசி வரைக்கும் உன் கூடயே இருப்பேன், என்னை பொறுத்த வரைக்கும் நீ பயம் இல்லாமல் ஹாப்பியாக இருக்கணும், உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும், எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்கிறாரு. ஐயோ கடவுளே, எனக்கு என்ன தான் ஆச்சு, நான் ஒரு லவபிள் பாய் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாரு. 8 கிளப்பில் பார்க்கு கூட சேர்ந்து ஸ்டோரி எழுத இன்னொரு ரைட்டர் வந்திருக்காங்க. பார்க்கு எனக்கு அதெல்லாம் பிடிக்கவே இல்லை, நான் போக மாட்டேன்னு சொல்கிறாரு. அப்போ ஒய்ஃபு திட்டி அனுப்பி வைக்கிறாங்க. யங்ஸு சொல்கிறாரு, அவனை யாராச்சும் பாராட்டணும், அப்போ தான் அவனுக்கு ஒரு ஸ்பார்க்கே வரும், அப்போ தான் கதை எழுதுவான்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஒய்ஃபு, அவர் ஒன்றும் குழந்தை கிடையாது அப்படின்னு திட்டிவிட்டு போகிறாங்க. பார்க் அந்த ரைட்டர் பொண்ணுகிட்ட சொல்கிறாரு, நீ என் கூட சேர்ந்து கதை எழுதினாலும் நான் உனக்கு கிரெடிட்ஸ் தரமாட்டேன், படம் ஃப்ளாப் ஆகுனா எல்லாரும் என்ன தான் குறை சொல்கிறாங்க, ஆனால் படம் ஹிட் ஆனால் மட்டும் எல்லாரும் கிரெடிட்ஸ் வேணும்னு கேட்குறாங்க, இந்த படம் கிரெடிட்ஸ் வாங்கினாலும் சரி இன்சல்ட் வாங்கினாலும் சரி எல்லாமே எனக்கு தான் சொந்தம், நான் யாருக்குமே கிரெடிட்ஸ் தரமாட்டேன், நீ ஒரு பீஸ் கிரெடிட்ஸ் கேட்டாலும் நான் உன்னை போட்டு தள்ளிடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டு அந்த பொண்ணு விழுந்து விழுந்து சிரிக்குது. ஏன் அந்த படத்தில் நடித்த ஆக்டர்ஸுக்கு கூட நான் கிரெடிட்ஸ் தரமாட்டேன் அப்படின்றாரு. நான் மற்றவங்களோட ஸ்கிரிப்டெல்லாம் படிக்கவே மாட்டேன், ஏன்னா அது ரொம்ப ரொம்ப போரிங், உலகத்திலேயே என்னோட ஸ்கிரிப்டு தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டே, நீங்கள் தான் இருக்கிறதுலே பெஸ்ட்டாக காமெடி பண்ணக்கூடிய டைரக்டர்னு சொல்கிறாங்க. அதை கேட்டதும் பார்க்குக்கு பட்டாசுலாம் வெடிக்குது. அவருக்கு ஒரு ஹாப்பி ஆகிருச்சு. நைட்டு ரூமில் அவரை அந்த பொண்ணு பாராட்டினாங்கல்ல, அதை நினச்சி பார்த்து அவராக ஓனாக கதை எழுதிட்டுருக்காரு. அப்போ ஒய்ஃப் வராங்க, என்ன பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. கதை எழுதுறேன்னு அவர் சொல்ல அவங்களுக்கு கோவம் வருது. அந்த பொண்ணோட ஹெல்ப்பை வாங்கிக்க சொன்னேன்ல அப்படின்றாங்க. அப்புறம் அவரும் அந்த பொண்ணோட ஹெல்ப்பை வாங்கிக்கிறேன்னு சொல்லி கோவப்படாத அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. ஹீரோ ரூமில் ஜூனுக்கு கால் பண்ணி புலம்புறாரு. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நான் ஹீரோயினுக்கு நேற்றே என்னோடய ஸ்கிரிப்ட் அனுப்பிட்டேன், ஆனால் எந்த ரிப்ளைவும் இன்ன வரைக்கும் வரல, நான் நைட்டு தூங்க கூட இல்லை, அன்னைக்கு படிக்கும்போது ஸ்கிரிப்ட் நல்லா இருந்துச்சு, ஆனால் இன்றைக்கி திருப்பி படித்து பார்த்தனா நல்லாவே இல்லை அப்படின்றாரு. அதுக்கு ஜோன் சொல்கிறாரு, இப்போ அவளுக்கு ஒர்க்கிங் டைம், இப்போ உன்னோட ஸ்கிரிப்டை படித்தா சாய் ஓனர் கண்டிப்பாக அவளை திட்டுவாங்க, ஸோ அவள் நைட்டு தான் உன்னோட ஸ்கிரிப்டை படிப்பா, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவான்னு ஆறுதல் சொல்கிறாரு. அதுக்கு ஹீரோ சொல்கிறாரு, அவளுக்கு என்னோடய ஸ்கிரிப்டு பிடிக்கணும், என்னோடய ஸ்கிரிப்ட் நல்லா இருக்கணும் கடவுளே அப்படின்னு புலம்புறாரு. ஹீரோயின் ஹீரோவோட ஸ்கிரிப்டை படிக்கிறாங்க. படித்து முடிச்சுட்டு தான் ஆஃபீஸை விட்டு கிளம்புறாங்க. 8 கிளப்புக்கு ஹீரோயினோட அம்மா வந்திருக்காங்க.
யாருக்கும் தெரியாமல் ஹீரோ அவங்கள மீட் பண்ணுறாரு. அவர் சொல்கிறாரு, நான் உங்ககிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன், கேட்ஸு டாகெல்லாம் நான் தான் பார்த்துக்கிட்டேன்னு சொல்கிறாங்க. அப்போ ஹீரோயினோட அம்மா எனக்கு ஞாபகம் இல்லைன்னு சொல்ல, மேனேஜர் ஹீரோயினோட அம்மா கிட்ட இவன் தான் ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டுன்னு காதில் அமைதியாக சொல்கிறாரு. ஹீரோ சொல்கிறாரு, நான் உங்கள் கூட இருந்த ஜாப்லேருந்து குவிட் பண்ணதை நினச்சி இப்போ நான் ஃபீல் பண்ணுறேன். உங்களோட ஆக்டிங்கை நான் மிஸ் பண்ணுறேன். நீங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக நடிப்பீங்க. நீங்கள் அந்த கேரக்டராகவே மாறிடுவீங்க. நீங்கள் நடிக்கும்போது நான் ப்ரீத் கூட பண்ண மாட்டேன், ஏன்னா அது உங்களை டிஸ்டர்ப் பண்ணிடணும்னு நான் அப்படியே அமைதியாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஹீரோயினோட அம்மா தேங்க்யூ சொல்கிறாங்க. நீங்கள் ஏதாச்சும் மூவி எடுத்தீங்களான்னு கேட்குறாங்க. நான் இன்னும் எந்த மூவியும் எடுக்கலை அப்படின்னு ஹீரோ சொல்கிறாரு. சரி, நீங்கள் சீக்கிரமாகவே மூவி எடுப்பீங்க அப்படின்னு ஹீரோயினோட அம்மா சொல்கிறாங்க. நீங்கள் ஏன் ஜாபை விட்டு குவிட் பண்ணீங்கன்னு கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோ சொல்கிறாரு, ஷூட்டிங் ஸ்பாட்டில் எந்த ரெஸ்ட் ரூமும் இல்லை, அதனால் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. எனக்கு ரொம்ப எம்பாரசிங்காக தோணுச்சு, அதனால தான் நான் ஜாபை விட்டு குவிட் பண்ணிட்டேன்னு சொல்கிறாரு. அப்போ அங்கே சாய் ஓனர் வந்துடுறாரு. அப்போ ஹீரோ வெளியில் போயிடுறாரு. சாய் ஓனர் சொல்கிறாரு, 20 வருஷமாக இவன் ஒரு படம் கூட எடுக்கலை, இங்கேயே இப்படி தான் படம் எடுக்கிறேன்னு சுற்றிட்டு தெரியிறான் அப்படின்னு சாய் ஓனர் சொல்கிறாரு. ஹீரோயின் ஹீரோவை பார்க்க 8 கிளப்புக்கு வந்திருக்காங்க. அப்போ ஹீரோயினோட அம்மா வெளியில் போகிறாங்க. 2 பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டே கிராஸ் பண்ணுறாங்க. நான் தான் நீங்கள் அனாதையாக விட்ட பொண்ணுன்னு யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க, நானும் என்னை யாரையும் கண்டுபிடிக்க விட மாட்டேன் அப்படின்னு ஹீரோயின் சொன்னதை 2 பேரும் நினச்சிக்கிட்டே கிராஸ் பண்ணுறாங்க. மார்க்கோட ஒய்ஃபு ஜின் தான் சொந்தமாக கோபார்க் ப்ரொடக்ஷன் கம்பெனி வச்சுருக்காங்க. அவங்க கவர்மெண்ட் செலக்ட் பண்ணக்கூடிய ஸ்கிரிப்டெல்லாம் படமாக ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இந்த டைம் ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டோட ஸ்கிரிப்டை தான் கவர்மெண்ட் செலக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த படத்தை தான் ஜின் எடுக்க போகிறாங்க. அந்த படத்தில் நடிக்க ஒரு பெரிய ஆக்டர் காங்ஷிங் அவங்க கூட மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி தர சொல்லி சாய் ஓனர்கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. சாய் ஓனர் வெளியே போகும்போது ஹீரோயின் ஹீரோ கூட உக்காந்துட்ருக்கிறத பார்த்துட்டே போகிறாரு. ஹீரோவோட ஸ்கிரிப்டை படிச்சுட்டு ஹீரோயின் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்கிறதுனால ஹீரோவுக்கு ரொம்ப பதட்டமாகுது. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கள், நான் எல்லாத்தையுமே வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் தன்னைத்தானே அரைஞ்சிக்கிறாரு. அதை பார்த்து ஹீரோயின் ஷாக் ஆகுறாங்க. எதுக்கு நீங்கள் இப்படி பண்ணுறீங்க? உங்களோட ஸ்கிரிப்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, படிக்கும் போது நான் அழுதேட்டேன், உங்களுக்கு ஒரு ஹக் கொடுக்கலான்னு ஓடி வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் ஹீரோவுக்கு ரிலீஃப் ஆகுது, அவர் ஹாப்பியாகிறாரு. அப்போது அந்த இடத்துக்கு பார்க்கு அவரோட கோ ரைட்டரோட ஜாலியாக வராங்க. அப்போ அங்கே ஜீமிரன் வராங்க. ஹீரோவை பார்த்ததும் ரொம்ப ஹாப்பியாகிடுறாங்க. எல்லோரும் ஃபன்னாக பேசிக்கிட்டு என்ஜாய் பண்ணுறாங்க. அப்போ பார்க் சொல்கிறாரு, நல்ல சீன்லாம் நான் பொறுமையாக எடுப்பேன், எனக்கு பிடிக்காத நல்லா இல்லாத சீன்லாம் யாரும் நோட் பண்ணுறதுக்குள்ள ஒரே டேக்லேயே எடுத்துகிட்டு கட்டுன்னு சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லும்போது கோ ரைட்டர் விழுந்து சிரிக்கிறாங்க. ஜீமிரன் ஹீரோயின்கிட்ட சொல்கிறாங்க, ஆக்ட்ரஸோட பொண்ணாக இருக்கிறது எனக்கு கடுப்பாக இருக்குது, எனக்கு நார்மலான பொண்ணாக இருக்கணும், அதுதான் என்னோடய ஆசைன்னு சொல்கிறாங்க. 2 பேரும் பேச ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறாங்க. எல்லாருமே காரில் வேறு பிளேஸுக்கு போயிட்டு அங்கேயும் நல்லா சாப்பிட்டுட்டு ட்ரிங்க் பண்ணுறாங்க. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, எனக்கு ஓல்டு மூவிஸ் தான் பிடிக்கும், நான் பாஸ்ட்லேயே ஸ்டக் ஆகிட்டேன், ஏன்னா அதில் டீ கடை இருக்கும், பஞ்சர் கடைலாம் இருக்கும், அதெல்லாம் பார்க்க நல்லா நாஸ்டாலிக்காக ஃபீல் ஆகும்னு சொல்கிறாரு. அப்போ ஹீரோயின் சொல்கிறாங்க, நான் ஒரு தியரி சொல்லட்டுமா? இங்கே இருக்க எல்லாரோட லைஃபுமே முடிஞ்சிருச்சு, இங்கே இருக்க எல்லாருக்குமே 99 வயசாகுது, எல்லாரும் பெட்டில் படுத்துக்கிட்டு அவங்களோட தவறு விட்ட மிஸ் பண்ணக்கூடிய மெமரிஸ் எல்லாத்தையும் இப்போ அசை போட்டுட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஹீரோ கேட்குறாரு, அப்போது இங்கே இருக்கக்கூடிய இந்த சீன் என்னோட மெமரியா இல்லை உன்னோட மெமரியான்னு கேட்குறாரு. காரில் ஹீரோ பார்க்கு கூட இருக்கார். ஹீரோ சொல்கிறாரு, இன்றைக்கி உன் கூட இருக்கும்போது கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறேன், இதுக்கு முன்னாடி உன் கூட இருக்கும்போது என்னோடய வாட்சு பயப்படுறேன்னு காட்டும், ஆனால் இப்போது என்னோடய வாட்சே க்ரீன் கலரில் காட்டுது, என் கூட இருக்கவங்க என்னை வெறுத்தாங்கன்னா நான் பயப்படுவேன், அவங்களுக்கு என்னை பிடிச்சிச்சின்னா நான் பீஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுவேன், இப்போது நீ என்னை வெறுக்கலை, எனக்கு நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லி பார்க்கு மேலே சாயிறாரு. பார்க் அவரை சாய விடலை.
2 பேரும் மாற்றி மாற்றி விளையாண்டுட்டு இருக்காங்க. எல்லாருமே பீச்சுக்கு வந்துட்டு ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுறாங்க. எல்லோரும் சேர்ந்து டான்ஸ் ஆடுறாங்க. ரொம்ப டேஸ்க்கு அப்புறமா யங்ஸுவோட ஸ்டோரிக்கு கிளைமேக்ஸ் வந்து தோணிருச்சு. அதனால் அவர் எழுதிட்டுருக்காரு. அப்போ ஒருத்தங்க போகலாம்னு கூப்பிடுறாங்க. அவங்க சொல்கிறாங்க, எனக்கு இப்போ ஒன்று தெரிஞ்சே ஆகணும். இங்கே இருக்க எல்லாருக்குமே வயசாகிருச்சு. யாரோ ஒருத்தர் யாரையோ லைக் பண்ணுறீங்க. அவங்களோட எனர்ஜினால தான் இப்போ சம்மந்தமே இல்லாமல் எல்லோரும் பீச்சுக்கு வந்திருக்கோம். உண்மையை சொல்லுங்கள், யாருக்கு யாரை பிடிக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஜீமிரன் சொல்கிறாங்க, எனக்கு ஹீரோ டாங்மேனை தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோவுக்கு ஒரே ஷாக்கு. ஹீரோயின் வந்து ஹீரோவை தான் பார்க்குறாங்க. அப்போ ஹீரோவோட வாட்ச் வந்து பீப் பீப்னு சவுண்டு கொடுக்குது. ஜீமிரன் வந்துட்டு ஐ லைக் டாங்மேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஹீரோவோட கையை பிடிச்சி என்ன சவுண்டு அது அப்படின்னு வாட்சை பார்க்குறாங்க. பார்த்தா அவரோட வாட்ச் வந்து ரெட் கலரில் காட்டுது. ஆக்வர்டாக ஃபீல் பண்ணுறேன், அதாவது தர்ம சங்கடமாக ஃபீல் பண்ணுறேன்னு காட்டுது. அதை பார்த்து ஜீமிரனுக்கு கோபம் வந்துடுச்சு. என்ன ஆக்வர்டாக ஃபீல் பண்ணுறீங்களா? ஏன், எதுக்கு அப்படின்றாங்க. அப்போ ஹீரோ எனக்கு ஹீரோயினை தான் பிடிக்கும்னு சொல்லிடுறாரு. அப்போ ஹீரோயினும் ஷாக்காக பார்க்குறாங்க. எல்லாரும் காரில் போகிறாங்க. அப்போ ஜீமிரன் கோவப்படுறாங்க. நீங்கள் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மெசேஜ் பண்ணுறத நான் பார்த்தேன், உங்களை போட்டு தள்ளிடுவேன் அப்படின்னு ஹீரோவை மிரட்டுறாங்க. சீரியஸ்லி நீங்கள் எப்படி ஆக்வர்டாக ஃபீல் பண்ணலாம்? நான் உங்களை பிடிக்குன்னு சொன்னேன், திருப்பி உங்களுக்கும் என்னை பிடிக்கணும்னு நான் கேட்டேனா? ஒருத்தருக்கு ஒருத்தரை தான் பிடிக்கணுமா? என்ன, எப்படி நீங்கள் ஆக்வர்டாக ஃபீல் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னெல்லாம் யாராச்சும் பிடிக்கும்னு சொல்லியிருந்தா நான் த்ரில்லாக ஃபீல் பண்ணியிருப்பேன். ஆனால் நீங்கள் ஆக்வர்டுன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஹீரோயினுக்கிட்டையும் கேட்குறாங்க, நீங்கள் அப்படியே ஃபீல் பண்ணுவீங்கன்னு. ஹீரோயினும் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஃபுல்லாக ஐஸாக இருக்கிறதுனால கார் வந்து ஸ்லிப் ஆகுது. பிரேக் பிடிக்க முடியல. அப்புறம் எப்படியோ ஒரு வழியாக காரை வந்து நிறுத்திடுறாங்க. ஜூனோட ஸ்டோரிக்கு ஜீமிரனை தான் ஆக்ட்ரஸாக செலக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஸ்டோரியை வந்து ஹீரோயின் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறதா இருந்துச்சு. அப்போது சாய் ஓனர் நீ பண்ண வேணாம், நான் வேறு ஒரு ப்ரொடியூசரை போடுறதா சொல்கிறாங்க. அதுக்கு ஹீரோயின் ஏன் ஜீமிரனோட அம்மா தான் இப்படி பண்ண சொன்னாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு சாய் ஓனர் நீ என்ன நினச்சிட்ருக்க, இது என்னோட கம்பெனி, இது என்னோட பணம், நான் மற்றவங்க பேச்சை கேட்டெல்லாம் செயல்பட மாட்டேன் அப்படின்னு கோவப்படுறாரு. மேனேஜர் ஹீரோயினோட அம்மா கிட்ட கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அவங்க அம்மா சொல்கிறாங்க, நீ யாரையும் என் பொண்ணுன்னு கண்டுபிடிக்க விட மாட்டேன்னு சொன்ன, அப்புறம் எதுக்கு ஜீமிரன் கூட க்ளோஸாக இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோயின் நான் வேறு நேமில் தானே இருக்கேன், இங்கே இருக்கவங்க கூட ஒர்க் பண்ணுறதுனால என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அம்மா சொல்கிறாங்க, நீ எதுக்கு அப்படி ஒருத்தனை பாய் ஃப்ரெண்டாக செலக்ட் பண்ணி வச்சுருக்க? அவன் இன்னும் ஒரு மேனாகவே மாறவே இல்லை, அவனுக்கு திறமையே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஹீரோயின் கேட்குறாங்க, நீங்கள் உங்கள் திறமையான ஹஸ்பண்டோட ஹாப்பியாக இருக்கீங்களான்னு? நான் மக்களை பார்க்கும்போது ஃபுல் ஆஃப் எமோஷனாக தான் பார்க்குறேன். உங்களை பார்க்கும்போது எனக்கு என்ன எமோஷன் தெரியுது? அவமதிப்பு. நீங்கள் எல்லாரையுமே இகழ்ச்சியாக ரெஸ்பெக்ட் இல்லாமல் தான் பார்க்குறீங்க, எல்லாரையுமே பரிதாபமாக நினைக்கிறீங்க. நீங்கள் உங்கள் பரிதாபமான ஹஸ்பண்டையும் குழந்தையும் விட்டுட்டு வந்துட்டு நியூவாக ஷைனிங்கான ஹஸ்பண்டையும் குழந்தையும் தேடிக்கிட்டீங்க. இப்போவும் நீங்கள் மாறவே இல்லை, இப்போயும் எல்லோரும் இகழ்ந்து தான் பேசுகிறீங்க அப்படின்றாங்க. மேனேஜர் சொல்கிறாங்க, நீங்கள் படித்த ஸ்கூலோட அட்ரஸில் உங்கள் பாட்டியோட அட்ரஸ் தான் இருக்குது, அதை வச்சு யாராச்சும் உங்களை கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ அதனால் நீங்கள் வேறு பிளேஸ் மாறிக்கோங்க அப்படின்னா அமௌண்ட்டும் டெபிட் கார்டும் தராங்க சொல்கிறாங்க. நான் வாழ்ந்த பிளேஸை பார்த்து உங்களுக்கு எம்பாரசிங்காக ஃபீல் ஆகுதா அப்படின்னு கேட்க, அதுக்கு அம்மா ஆமான்னு சொல்கிறாங்க. எல்லாரும் என்ன கிரிட்டிசிசம் பண்ணுறது எனக்கு பிடிக்கலன்னு சொல்கிறாங்க. நான் ஒரு மூங்கிலால் பிறந்திருக்கணும், அப்போ தான் அம்மாவும் தேவையில்லை அப்பாவும் தேவையில்லாமல் இருந்திருக்கோம். நான் சக்ஸஸ்ஃபுல்லாக கண்டிப்பாக ஆவேன். எனக்கு ஒரே ஒரு பயம்தான், நான் வேஸ்ட்டுன்னு சின்ன வயசில் என்னை விட்டுட்டு போனேன் நீங்கள், நான் சக்ஸஸ் ஆனதும் நான் தான் உன்னோட அம்மானு வந்து ஒட்டிக்குவீங்களோன்னு எனக்கு ஒரு பயம். நீங்கள் எந்த சூழ்நிலையும் என் பக்கத்தில் வந்துடாதீங்க, நம்ம க்ளோஸ்ன்னு யாருக்கிட்டையுமே சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ரோட்டில் போகும்போது ஹீரோயினுக்கு நோஸ்லேருந்து பிளட்டு வலியுது. அப்போ ஹீரோவுக்கு மெசேஜ் பண்ணுறாங்க, ஹெல்ப் மீன்னு மெசேஜ் போட்டிருக்காங்க. அந்த மெசேஜை பார்த்ததும் ஹீரோ வந்து கால் பண்ணுறாரு. கால்ஸை வந்து ஹீரோயின் எடுக்க மாட்றாங்க.
அவருக்கு வந்து ஒரே பதட்டமாகிடுது. அப்புறம் அவர் அங்கேருந்து வேகமாக ஓடுறாரு. அங்கேருந்து ட்ரக் எடுத்துக்கிட்டு அவர் கிளம்பிட்டாரு. இதோட இந்த எபிசோட் முடியுது. உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம்.